உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். டிடிவி தினகரனை செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 18 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சந்தித்து ஆலோசனை. தமிழகத்தில் ஓரிரு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என வானிலை ஆய்வு நடுவம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 9 மாவட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் பழனிசாமி இன்று மாலை சந்திப்பு. சிறந்த நாடாளுமன்றவாதியும் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவருமான இரா செழியன் காலமானார். கத்தார் நாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு சுஷ்மா சுவராஜுக்கு மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. மதுரையில் மதுக்கடையை மூடக்கோரி பெண்கள் அமைப்பினர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். பொட்டு சுரேஷ் வழக்கை முடிக்காதது குறித்து பதிலளிக்குமாறு காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிக்கை. அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்க வலியுறுத்தி கடலூரில் ஆட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு ஊர்வலம். வெயிலின் அளவு குறையாததால் புதுச்சேரியில் ஜூன் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள இந்திய தூதர் வீட்டின் மீது தீவிரவாதிகள் குண்டு வீசி தாக்குதல். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.